ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், புதினா மல்லி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், நெய் மூணுமே சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 kg பண்ணுறேன். அப்போ 1/2 kg அரிசி எடுத்து நான் ஊற வச்சு அதில் 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ ஆயில், நெய் எல்லாம் போட்டு எல்லாமே காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயும் போட்டுக்கலாம். அது கூட நம்ம அரை மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். நம்ம அரிசி இப்போ எவ்வளோ இருக்கோ அதுக்கு டபுளாக வந்து தண்ணி, தேங்காய் பால் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்குவோம். அது கூட 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா மல்லி போட்டுக்கலாம். போட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்குவோம். குக்கர் மூடி மட்டும் வச்சுப்போம். தண்ணி வந்து கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை கழுவி அது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் வந்து மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மாவே சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம்மில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.